புதுக்கோட்டையில் 3 தொழிலதிபர்கள் வீடுகளில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முருகேசன் வழங்க கேட்கலாம். முருகேசன், 3 தொழிலதிபர்கள் வீட்டில் இடி ரெய்டானது நடத்தப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை பதிவு பண்ணுங்க. புதுக்கோட்டையில் சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் சட்டத்தின் கீழ் 3 தனி தொழிலதிபர்கள் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் திமுக நிர்வாகி தெல்லையாவின் மகன் திருக்குமரன் இவர் வெல்டிங் பற்றை நடத்தி வருகிறார். இதே போன்று தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினத்தில் இறால் பண்ணையும் நடத்தி வருகிறார். இந்த நிலையில் சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் சட்டத்தின் கீழ் இவரது வீட்டில் 7 பேர் கொண்ட 2 அமலாக்க குழுக்கள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதே போன்று கோட்டைப்பட்டம் பகுதியை சேர்ந்த பயாஸ் என்பவர் திருச்சியில் டிராவல்ஸ் ஏஜென்சி நடத்தி வருகிறார். இவரது வீட்டில் 6 அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதே போன்று புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்குளூரை சேர்ந்த பாக்யராஜ் இவர் எண்ணெய் ஆலை நடத்தி வருகிறார். இவரது வீட்டிலும் 6 அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். 3 இடங்களில் துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவ படையினர் உதவியோடு அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கரம்பக்குடியில் நடைபெற்று வரும் சோதனையில் கடந்த 22 ஆண்டு காலமாக திருக்குமரன் வங்கி கணக்கில் மிகப்பெரிய அளவில் பண பரிவர்த்தனை நடந்து வந்துள்ளதும் சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் என்பதும் இது தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து அமலாக்கத்துறை தற்போது சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் சட்டத்தில் 3 பேர் ஈடுபட்டு இருப்பனாரா அல்லது வேறு ஏதாவது வழக்கின் கீழ் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றதா என்பது குறித்து இனிதான் தெரிய வரும். ராஜலட்சுமி, தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முருகேசன்.